வரத்து அதிகரித்துள்ளதால் தக்காளி விலை கடும் விலை வீழ்ச்சி. சாலையில் கொட்டி செல்லும் ஆவலம், விவசாயிகள் வேதனை. தமிழ்நாடு முழுவதும் தக்காளியின் உற்பத்தி வெகுவாக அதிகரித்துள்ளதால் சில்லறை கடைகளில் 1 கிலோ தக்காளி 10 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை மட்டுமே விற்பனை செய்யப்பட்டு வருகின்றனர். இதன் காரணமாக பயிர் கூலி பறிக்கும் ஆட்களுக்கு கூலி கொடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக தக்காளி விவசாயிகள் மார்க்கெட்டில் உரிய விலை கிடைக்காததால் சாலையில் கொட்டி செல்லும் ஆவலம், விவசாயிகள் வேதனை. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு தக்காளியின் விலை 1 கிலோ ஒன்றுக்கு 40 முதல் 50 ரூபாய் வரை என திடீரென உயர்ந்தது. இதனால் பொதுமக்கள் பெரும் பாதிப்புக்குள்ளானார்கள். இதனிடையே தக்காளியின் விலை உச்சத்தை தொட்டதால் ஏராளமான விவசாயிகள் தக்காளி பயிர்களை அதிக அளவில் பயிர் செய்ய துவங்கினார். இதனிடையே வட மாநிலங்களில் இருந்து தக்காளியின் வரத்து அதிகரித்ததாலும் உள்ளூரிலும் தக்காளியின் உற்பத்தி அதிகரித்ததாலும் தக்காளியின் விலை சரசரவென குறைந்து கிலோவிற்கு 10 ரூபாய் கீழ் குறைந்தது. இதனிடையே கடந்த சில நாட்களாக அதிகமாக வரத்து காரணமாக தக்காளியின் விலை கடுமையாக சரிந்து தற்பொழுது சில்லறை விலையில் 1 கிலோ தக்காளி 15 முதல் 10 ரூபாய் வரை மட்டுமே விற்பனை செய்யப்படுகிறது. பயிரிட்ட தக்காளியை அறுவடை செய்யவும் அதனை கடைகளுக்கு எடுத்துச் சென்று விற்பனை செய்யவும் ஆகும் செலவினங்கள் கூட தக்காளி விற்பனையின் மூலம் கிடைப்பதில்லை என கூறும் விவசாயிகள் செடியில் இருந்து பறிக்க கூலி கொடுக்கும் அளவுக்கு கூட விலை போகாததால் பல இடங்களில் தக்காளிகளை ஆடுகள் மாடுகள் தக்காளி தோட்டத்தில் கட்டி மேய்த்து வருகின்றனர். இதனால் பெரும் பொருளாதார இழப்பை சந்தித்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். குறிப்பாக கிருஷ்ணகிரி, சூளகிரி, ராயகோட்டை, பாகலூர், பேரிக்கை, ஓசூர், தென்கனிக்கோட்டை, அஞ்சட்டி, தளி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் தக்காளி பயிர்கள் அதிக அளவில் பயிரிட்டுள்ளது. இது ஆயிரக்கணக்கான விவசாயிகள் வாழ்வாதாரமாக இருந்து வருகிறது. இதனிடையே தக்காளி விலை கடுமையாக வீழ்ச்சி அடைந்ததால் சில்லறை அறுவடை செய்த தக்காளிக்கு உரிய விலை கிடைக்காததால் அதனை சாலையில் வீசி செல்லும் ஆவலம் நிலவி வருகிறது. இரவும் கடந்த மாதம் வரை சிவப்பு தங்கம் என்று வர்ணிக்கப்பட்டு வந்த தக்காளியின் விலை கடுமையாக வீழ்ச்சி அடைந்ததால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். இந்த நிலையில் மார்க்கெட்டுகளில் தக்காளி வாங்குவதற்கு வியாபாரிகள் இல்லாத காரணத்தினால் எடுத்து வரக்கூடிய வாகனங்களிலேயே திரும்பி செல்லும் பொழுது வனப்பகுதியை ஒட்டியுள்ள பகுதிகளில் வனவிலங்குகள் பருகட்டும் என விவசாயிகள் சாலையிலேயே கொட்டி செல்கின்றனர். இது போன்ற தருணங்களில் மாற்று பயிர்களை விவசாயிகள் அதிக அளவில் பயிரிட வேண்டும் என மிக கடுமையாக விலை உயரும் போது அதிக அளவில் குறிப்பிட்ட பயிர்களை மட்டுமே பயிரிடுவதை தவிர்க்கவும் வேளாண் அதிகாரிகள் உரிய கண்காணிப்பினை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் அந்த அமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.